வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. பாத வெடிப்பு சீக்கிரம் நீங்க வீட்டு வைத்தியம். வணக்கம் வியூவர்ஸ். பெண்களுக்கு இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம் கிராக்டு ஹீல்ஸ். இந்த பாத வெடிப்பு சரி பண்ண நிறையவே கிரீம் யூஸ் பண்ணி இருப்போம். என்னதான் சரியானாலும் சீக்கிரம் திரும்பி வந்துடும். இந்த பாத வெடிப்பு ஈஸியா சீக்கிரத்துல சரி பண்றது எப்படின்னோ, அதுவும் வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு சரி பண்ணது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மெழுகுவர்த்தி அதாவது கேண்டல துருவி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுல்ல போட்டுக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கோகனட் ஆயிலுக்கு பதிலா மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மெழுகுவத்தி கரையறதுக்கு ஒரு பவுல் தண்ணி சூடு பண்ணி அதுல மெழுகுவத்தி இருக்கிற பவுல கொஞ்ச நேரம் வைங்க. அப்ப ஈஸியா மெழுகுவத்தி கரைஞ்சு ஒரு லிக்விட் ஃபார்மா கிடைக்கும் நமக்கு. இந்த கரைஞ்ச மெழுகுவத்தி மிக்ஸ்ல 2 விட்டமின் ஏ கேப்சியூல் போட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட பாத வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்க. பாத வெடிப்பு ஏற்பட முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பாடி ஹீட்னால ஏற்படலாம். இல்லனா தண்ணி கரெக்டான அளவு குடிக்காம பாடி டீஹைட்ரேட் ஆகும்போது பாத வெடிப்பு ஏற்படலாம். அதிகமா அழுக்கு கால்ல இருக்கும்போது பாத வெடிப்பு ஏற்படும். இந்த பாத வெடிப்பு சரியாக நம்ம தயாரிச்ச பேஸ்ட நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கிராக்டு ஹீல்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தா சீக்கிரத்துல பாத வெடிப்பு சரியாகிடும். என வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.